நீங்க சொல்றீங்களா? எஸ் எஸ் எஸ். ஓ ஹோ ஹோ பாராதி நமனங்கர தேருகதே தி பாரகதே மனகதரதிரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்களை பற்றி பேசும் பொழுது, உன்னுடைய கண் இடறலா இருந்தால், உன்னுடைய கண் உனக்கு இடறல் உண்டாக்கினாள், அது உனக்கு தொந்தரவாய் இருந்தால், அது உன்னை ஆண்டு கொண்டாள், கண்களினால கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, கண்களினால உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வாழ்க்கையில் உண்டாகுமே ஆனால் போதும், அதை நீ ஹேண்டில் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஒரு ஊழியக்காரர் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அநேக பாவத்து அடிமைத்தளத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்ட உடனே, இந்த பகுதியை வாசித்த உடனே அவருடைய கையில் ஒரு கட்டை விரலையே தத்துருவமாகவே வெட்டி எரிஞ்சிட்டதாக சாட்சி நான் சிறு வயதில் இருக்கும்போது நான் கேட்டிருக்கிறேன். இது யதார்த்தமாக நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, அது தவறு. பட் அவர் வசனத்தை நம்பி தேவனுடைய சத்தியத்தின் மீது பாராட்டுகிற வைராக்கியமாக அதை செய்தார். அது சரியல்ல. பட் கண்கள் உங்களுக்கு எப்படி பிரயோஜனமாய் இருக்கிறது, உபயோகமாய் இருக்கிறது? அநேகர் கண்களை ஆராதிக்கிறார்கள், கண்களை கவனிக்கிறார்கள், கண்களுடைய ஆரோக்கியத்தை குறித்து அநேகருக்கு ரொம்ப கவனம் உண்டு. கண்கள் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. ஆகையால் கண்களை குறித்ததான கவனம் நமக்கு சரீர பிரகாரமாக அநேகமாக இருந்தாலும் கண்களால் நமது வாழ்க்கை எவ்வளவாய் ஆளப்படுகிறது என்று என்கிறதான ஞானம் அநேகருக்கு குறைவு. ஐ ஹாஸ் பவர். கண்கள் வல்லமை உடையது. கண்கள் ஒரு கிரியைகளை நடப்பிக்கத்தக்கதான வல்லமையை கர்த்தர் தந்திருக்கிறார். அதே வல்லமை, அதே கண்கள் நமது வாழ்க்கையை, நம்முடைய இருதயத்தை, நமது வாழ்க்கையில் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை முழுவதுமாக சீர்குலைக்கும்படிக்கு கண் நமக்குள்ளே வேலை செய்கிறது, தன்னிச்சையாக செயல்படுகிறது. கண்களை குறித்து நாம் கவனம் இல்லை என்று சொன்னால், நம்முடைய சரீரம் எவ்வளவு ஆரோக்கியமாய் வைத்திருந்தாலும், நம்முடைய சரீரம் எவ்வளவு அழகாக பேணி பாதுகாத்தாலும், நம்முடைய சரீரம் எவ்வளவு அழகான தோற்றமுடையதாய் வடிவமைப்பதாய் இருந்தாலும், கண்களை நாம் சரியாக கையாளவில்லை என்று சொன்னால் நம்முடைய முழு சரீரத்தையும் வீணாக்கிவிடும். அநேக அழகா இருக்கிற அல்லது சோ கால் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் அப்படி சொல்லலாம். அழகுன்னா சினிமா திரையில் காமிக்கிற அழகு கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஃபினிஷன் சொல்கிறாங்க. அழகான பொண்ணு அல்லது ஒரு அழகான பையன் அப்படின்னு சொன்னால் அது மனுஷன் வைத்திருக்கிறதான வரையறை தான் தவிர, கர்த்தருடைய பார்வையில் அவர் உண்டாக்கின எல்லா சிருஷ்டியும் அழகானவைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் எவ்வளவு அழகா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற கூடிய சரீரமுள்ள ஒரு நபரை ஒரு கண் முழுவதுமாக சேதமாக்கி
இந்த உலகம் முழுவதும் பாராட்டின அதே வாயை கொண்டு சபிக்கத்தக்கதான சூழ்நிலை தள்ளக்கூடிய வல்லமை ஒரு கண்ணுக்கு உண்டு. தமிழ்நாட்டில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்பதாக சினிமா துறையில் மிகவும் அழகாக போற்றப்படக்கூடிய ஒரு நடிகை, அநேக ஃபேன்ஸ் இருந்தாங்க. அவள் அழகை குறித்து வர்ணிக்க எல்லாரும் வர்ணிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நடிகை மரணத்துக்கு பின்பு கோடிக்கணக்கில் சொத்துள்ள, கோடிக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் ரசிகர் உள்ள அந்த பெண்மணிக்கு ஒரு நல்ல வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடைக்காம ராயப்பட்டா ஹாஸ்பிட்டலில் பிணவறையில் அன்கிளைம்டு பாடி என்கிற லிஸ்டில் அந்த பெண்மணி சேர்க்கப்பட்டாள். ஒருவேளை நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அது நல்லது. ஒரு காலத்தில் அழகு என்று அவளுடைய கண்களை குறித்து அழகமாய் பாராட்டின பாடல்கள் உண்டு, ஜனங்கள் உண்டு. ஆனால் அதே கண்களினாலே அவருடைய வாழ்க்கை ஒருவராலும் மதிக்கப்படாமலும், ஒருவராலும் அங்கீகரிக்கப்படாமலும், ஒருவராலும் உரிமை கோரப்படாமலும் அவருடைய வாழ்க்கை தள்ளப்பட்டது. ஆகையால் கண் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக சேதப்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளது. நமக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு உதாரணம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவன் போய் ஒரு பெண்ணோட பேசினான், கண்ணுக்கு பிரியமாயிருந்தால். ஆங்கிலத்தில் இப்படியாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, she was right unto his eyes. அவனுடைய பார்வைக்கு சரியாக இருந்தாள். சிம்சனுடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு தெரியும். அவனுடைய கண்களினால எவ்வளவு பாதிக்கப்பட்டான் என்று உங்களுக்கு தெரியும். அவனுடைய கண்களினாலே அவன் அபிஷேகத்தை இழந்தான், வல்லமை இழந்தான். ஒரு மனிதனாக பெலிஸ்தரிடத்திலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் கூடி வந்தாலும் அவன் மத்தியில் சிம்சோன்கிற ஒரு மனிதன் இருந்தால் பெலிஸ்தியர்கள் பயந்து ஓடுவார்கள். அப்படிப்பட்ட வல்லமை அவனுக்குள்ளே கர்த்தர் தந்தார். அவன் அநேகருக்கு இரட்சகனாயிருந்தான். ஆனால் அப்பேற்பட்ட வல்லமையை நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமை அவனுடைய கண்களிலே சத்துருவானவன் வைத்திருந்தான். பிசாசுக்கு கண்கள் கிடையாது. சாத்தானுக்கு மாம்ச பிரகாரமான சரீரம் கிடையாது. அவன் வான மண்டலங்களிலே தன்னுடைய ஆளுகை வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனோடு இசைந்து தேவனை தூசித்த விழுந்து போன தூதர்களை கொண்டு இந்த உலகத்தில் தீமையான காரியங்களையும், பாவத்தையும், அடிமைத்தனத்தையும், மரணத்தையும், வியாதியையும், தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக எல்லாவற்றையும் செய்வதற்கு ஒரு ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவனுக்கு கண்கள் கிடையாது. ஆகையால் அவன் இந்த உலகத்தில் அவனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற ஜனத்தினுடைய கண்களை அவன் பயன்படுத்தி அவன் தனது கிரியைகளை, தீமையான காரியங்களையும், தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமான அசுத்தங்களையும் இந்த பூமியிலே அவன் நிறைவேற்றி வருகிறான். ஆகையால் அநேகருடைய கண்கள் தேவனை தரிசிக்கும்படிக்கு கர்த்தர் உண்டாக்கினார். அவருடைய தரிசனங்களை கண்டு இந்த பூமிக்கு அறிவிக்கும்படிக்கு உண்டாக்கினார். வசனங்களை தரிசனமாய் கண்டு, ஆம் இது நித்தியமானது, உண்மையானது என்று பூமியில் அறிவிக்கும்படிக்கு மனிதனுக்கு கர்த்தர் கண்களை தந்தார். ஆனால் கண்களை முதலாவதாக ஏவாள் பிசாசுக்கு வித்து போட்டதினாலே
அநேகருடைய அக்கிரமக்காரருடைய கண்கள் சத்துருடைய கண்களாக இந்த பூமியிலே கிரிகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நம்முடைய காத்திருப்பு கூட்டங்கள்ல 2-3 பேர் தெளிவாக கர்த்தர் பேசுகிற வார்த்தையை எனக்கு தெரிவிச்சாங்க. யுத்தங்களையும் செய்திகளையும் கேட்பீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 3வது உலக போர் எந்த நேரத்திலும் வரலாம். அப்படிப்பட்ட உலகம் 3வது உலக போருக்கு காரணங்கள் அநேகம் உண்டாயிடுச்சு. திடீரென்று ஒரு ராத்திரியில் இந்த உலகத்தில் ஒரு செய்தி அறிவிக்கப்படும், 3வது உலக யுத்தம் உண்டாயிற்று. ஆகையால் அவனவன் நாடுகள் தனது பலத்தை பயன்படுத்தி தன்னுடைய குடிமக்களை காத்துக்கொள்ள கடவன் என்கிற ஒரு செய்தியை சீக்கிரத்தில் நீங்க கேட்கத்தான் போறீங்க. அமெரிக்காவில் குண்டு ஏவுனா மன்னர்பேட்டையில் பஸ் ஸ்டாப்பில் வந்து விழுந்துரும். அந்த அளவுக்கு மனுஷன் இந்த பூமியை அழிவுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறான். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த செய்திகளெல்லாம் கேட்கும் பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நமது மனவளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். ஆகையால் உன்னுடைய சரீரமாகிய சபை திட்டுப்படுத்தி விடாதபடி சத்ருவானவன் அதை பயன்படுத்தி அதை முற்றிலுமாய் அழித்து அபிஷேகத்தை எழுந்து விடாதபடி கர்த்தர் நமது கண்களை பாதுகாப்பாராக. கண்கள் மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்கத்தக்கதான வல்லமை உள்ளது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது அவன் எங்க போறான் அப்படின்னு சொன்னா, பெலிஸ்தியர் மத்தியிலே போகிறான். பெலிஸ்தியர் மத்தியில அவனுடைய கண்கள் போகிறது. வாசிங்க 1வது அதிகாரத்திலிருந்து. திம்னாவுக்கு போய் யோசுவா நியாயாதிபதிகள் 14 1வது வசனம் தானே? வாசிங்க. கவனிங்க, குமாரத்திகள் ப்ளூரல், பெலிஸ்தியருக்குள்ள எல்லைகளுக்கு போய் அங்கே அநேக குமாரத்திகளை அவன் கண்டான். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் இவன் வைத்திருக்க வேண்டிய இடத்தை விட்டுவிட்டு யாருடைய கண்களிலே சாத்தான் தன்னுடைய ஆளுகை வைத்திருக்கிறானோ அந்த எல்லைகளுக்குள்ளே போய் அவர் இருந்தபடினாலே இவனுடைய கண்களையும் சத்துருவானவர் என்ன செய்து விட்டான்? தீங்குக்கு பயன்படுத்த ஆரம்பித்து விட்டான். ஆகையால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எவைகளை பார்க்கணும், எவைகளை பார்க்கக்கூடாது என்கிற நியமங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் பார்க்கலாமா? சில வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்லும் பொழுது, டூரிஸ்ட் பிளேஸ் போகிறோன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் நீங்கள் போகாதீங்க. எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவியானவர்களும் ஆசைப்படுறது கிடையாது. ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் ஒவ்வொரு சாத்தானின் ஆளுகை இருக்கும், ஒவ்வொரு பாவம் ஆண்டு கொண்டு இருக்கும். சில டூரிஸ்ட் பிளேஸில் வேசித்தனம் இருக்கும், சில டூரிஸ்ட் பிளேஸில் மதுபான குடிவெறி ஆவி ஆண்டுக்கிட்டு இருக்கும், சில டூரிஸ்ட் பிளேஸில் விக்கிரகத்தின் ஆவி அங்கே ஆண்டுக்கிட்டு இருக்கும், சில டூரிஸ்ட் பிளேஸில் ஸ்தோத்திரம் வெளியில் சொல்ல முடியாத சில பாவங்கள் ஆண்டு கொண்டு இருக்கும். அந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் போய் நிற்பமையானால் நம்முடைய கண்களை சாத்தான் பயன்படுத்தி நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான பெரிய திட்டத்தின் நிர்மூலமாக்கதான வல்லமையினாலே நம்மை ஒருபோது எழும்பாதபடிக்கு சேதம் பண்ணிவிடுவான். ஆகையால் நம்முடைய கண்களை குறித்து மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, கண்களுக்கு கலிக்கம் போடு,
ஆயின்மெண்ட் போடு, மருந்து போடு, அதுக்கு மருத்துவம் செய். எத்தனை பேர் உங்கள் கண்களை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைத்து, என்னுடைய கண்களை மருத்துவம் செய்யுங்க, என்னை குணமாக்குங்க, என் கண்களை சுத்தப்படுத்துங்க என்று எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? ஏனென்றால் கண்கள் நமது வாழ்க்கையின் வாசலாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். தேவன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கின பொழுது சரீரமா உண்டாக்கல, அல்லது நம்மளாம் இந்த பூமியில கட்டாயம் வந்துதான் வரணுங்கிறதுக்காக ஆதாம் ஏவாளை கர்த்தர் உண்டாக்கல, பழுகி பெருகுன்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுக்கல. ஆதாம் ஏவாளை நாம் சரீரமாக ஒரு பிசிக்கல் என்டிட்டியாக பார்க்காமல் கர்த்தர் அவர்கள் எப்படி பார்த்தாருன்னா தேவனுடைய திட்டமாக பார்த்தார். நீங்க உட்கார்ந்திருக்கிற இங்க யாவரும் உங்களுக்கு உலகத்தில் ஒரு பெயரிட்டு இருக்கலாம், பெற்றோர்கள் பெயரிட்டு இருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி கர்த்தர் உங்களை பார்க்கும் பொழுது அவருடைய அனாதி திட்டமாகத்தான் பார்க்கிறார். அவருடைய கண்களில் நான் ஒரு திட்டம், நீங்கள் ஒரு திட்டம், உங்கள் பிள்ளைகள் ஒரு திட்டம். ஆண்டவரிடத்தில் போய் நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் தேவ சபையில் கூடி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் நம்மை ஒரு சரீரமாகவோ ஒரு மாமிசமாகவோ ஒரு மனுஷனாகவோ பார்க்காமல் தேவன் தமது அனாதி தீர்மானத்தில் உண்டு பண்ணின திட்டமாகத்தான் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். ஆகையால் இதை முழுவதுமாய் சீர்குலைக்கும்படிக்கு பிசாசானவன் இந்த கடைசி நாட்களிலே கண்களை பயன்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. 16:1 காசாவுக்கு போறான். காசாவுக்கு போய் அவன் என்ன செய்யறான்? வேசியை கண்டு, வேசியை கண்டு, பாவத்தை கண்டு, முதல்ல பின்பு அவளிடத்துல போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் பாவத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அவனை பாவத்துக்கு ஆயத்தம் பண்ணினது அவனுடைய கண்களே. அதனால தான் அன்ரிலேட்டட் பிளேசஸில் do not get yourself be identified. Simple. உங்களுக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்களுடைய ஜீவியத்திற்கும் உங்களுடைய பரிசுத்தத்துக்கும் உங்களுடைய அழைப்புக்கும் தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்திற்கும் சம்பந்தமில்லாத இடத்துல போய் நீங்கள் நிற்பதை தவிர்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சில குடும்ப உறவுகளை தவிர்த்தாலே உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல கிரகபரசம் வைக்கிறீங்களா, வீடு கட்டுறீங்களா, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் யாரை கூப்பிடக்கூடாதுன்னு. அவர்கள் நீங்கள் கூப்பிடாமல் நீங்கள் கிரக பிரவேசம் வச்சிங்கன்னா அல்லது ஒரு திருமணத்தை வச்சிங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவருடைய கண்களினாலே உங்களுக்கு தீங்கு செய்கிறார்கள். ஆகையால் கண்களை நாம் கவனமாக காத்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமாம், கடைசியாக 3வது முறையாக 4வது வசனத்தில் தெலீலாவை பார்க்குறான். அதோடு அவனுடைய அபிஷேகமும் அவனுடைய ஊழியமும் முடிந்தது. ஆகையால் கண்கள் தேவன் உண்டாக்கின நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திற்கு வரும் காரியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்கள் கண்கள் எல்லாம் தேவனுடைய தரிசனங்களை காணணும், தேவனுடைய தரிசனங்களை காணணும். எலியா சொல்கிறான், என்னுடைய கண்களை திறந்தரலும். வேலைக்காரனுடைய கண்களை திறந்த பொழுது அவனுக்காக இறங்கி வந்த சேனைகளை காணும்படி கர்த்தர் அவனுக்கு கிருபை பாராட்டினார். ஆவிக்குரிய கண்களினால், மாம்ச கண்களினாலே ஆவிக்குரிய காரியங்களை காணும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். தேவன் நம்முடைய கண்கள் மீது ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். வாலிப பிள்ளைகள் அதை கெடுத்துக் கொள்கிறதுனால சொந்த வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தையே அவர்கள் அறியாமல் தங்கள் வாழ்க்கையை ஏதோ ஒருவனிடத்தில் கொடுத்து கெடுத்து இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாமல் போகிறார்கள். கண்களினாலே அநேக தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பிசாசிற்கு வித்து போடுகிறார்கள்.
அபிஷேகத்தில் இருக்கிறார்கள். திட்டத்தை காணக்கூடாதபடிக்கு எத்தனை வருஷங்கள் இந்த பூமியிலே கர்த்தர் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்தாலும் மரிக்கிறவரை சிலர் தேவனுடைய திட்டத்தை காணாமலே கடந்து போகிறார்கள். ஏனென்றால் அவருடைய கண்கள் பக்குவப்படல. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் வருத்தமான விஷயம் என்னன்னா, மரிக்கிறவரை அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. மரிக்கிறவரை அவருடைய கண்கள் திறக்கப்படவில்லை. ஆகையால் நம்முடைய கண்களை குறித்து நாம் கவனமாய் இருப்போமையானால், எந்த கண்களை கொண்டு சத்ருவானவன் சிம்சோனுடைய வல்லமையை உரிந்தானோ அதே கண்களை கொண்டு 2 தூண்களின் நடுவிலே கர்த்தர் அவனுக்கு மீண்டும் ஒரு வல்லமையை தந்து பெலிஸ்தியரை மடங்கடிக்கத்தக்கதான வல்லமையும் அபிஷேகத்தையும் அவனுக்கு தந்தார். ஆகையால் பிரியமானவர்களே, கண்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். டேக் கேர் ஆஃப் யுவர் ஐஸ். என்ன படிக்கிறீங்க? சில புஸ்தகங்கள் படிப்பான். வாலிப நாட்களில் காலேஜில் இருக்கும் பொழுது சில புஸ்தகங்கள்லாம் ஆபாச புஸ்தகங்கள், ஸ்டோரிஸ், சிந்தனைகளை. ஒரு தத்துவ ஞானி இப்படியா சொல்லியிருக்கிறாரு, நீ எதை படிக்கிறியோ அதுதான் நீ. வாட் யூ ரீட் இஸ் வாட் யூ ஆர். அதனால தான் வசனத்தை படிங்க. வலைதளங்களில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா? தவறு இல்லை, சில நன்மையான காரியங்களுக்காக பயன்படுத்தலாம். மொபைல் யூஸ் பண்ணுறியா? எத்தனை ஆவிக்குரிய காரியங்கள், எத்தனை உபதேசங்கள், சத்தியங்கள், பாடல்கள். நேற்றைய தினத்தில் இரவில் பென்னிகனுடைய வொர்ஷிப்பு இரவு ஃபுல்லாக நான் கேட்டுக்கிட்டே வந்தேன். எத்தனோ வருஷத்துக்கு முன்பதாக நடந்த அந்த கூட்டங்களில் இருந்த அதே அபிஷேகத்தை கர்த்தர் அந்த ஆடியோவில் வைத்திருக்கிறார். பாஸ்டர் பென்னிகன் ஒரு மாதிரி இப்படியாக சொன்னார், நான் சோர்ந்திருக்கும் பொழுது நான் நடத்தின ஆராதனை பாடல்களை நான் கேட்கும் பொழுது அது எனக்கே பலனாகவும் தேவன் எனக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வருகிறதாகவும் இன்றைக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் எவைகளை பார்க்கிறீர்களோ. சமீபத்தில் ஒரு சகோதரனை பார்த்தேன், ஃபினகாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பையனுக்காக நீ குரூப்பில் ஜோம் பண்ணிட்டு இருந்தீங்க. பரம்பரையாக அவங்க வீட்டில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த உடனே பைத்தியமாயிருவாங்க. 4 தலைமுறையாக அவனுக்கு தெரிந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த உடனே மூத்த குமாரன் ஆண்மகன் பைத்தியமாயிருவான். கடைசியாக இவனிடத்தில் வந்து நிற்கிது, உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுட்டான், குடும்பம் ரட்சிக்கப்பட்டுருச்சு, ஆனால் அதனுடைய தாக்கம் எனக்குள்ள இருக்குது, நான் என்ன செய்யணும் தெரியல. இன்னும் கொஞ்சம் நாள்ல நான் அவர்களைப் போலவே பைத்தியமாகக்கூடிய எல்லா காரியங்களும் எனக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறது. இரவெல்லாம் தூக்கம் கிடையாது, உடனே அவர் சொன்ன விஷயம், ஒரு காரியம் எனக்கு சொன்னார். என்ன தெரியுமா? இரவு நேரத்தில் தூக்கம் வராது, ஆகையால் ஸ்லீப் வித் காட் அப்படிங்கிற வசனங்கள் கொண்ட வீடியோக்கள் யூடியூப்பில் நான் போட்டு விட்டுட்டு அது வசனங்களை கேட்டு 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 தான் நான் தினமும் தூங்குறேன். அது எனக்கு எவ்வளவு பலனாக இருக்கிறது என்று சாட்சியாக சொன்னார். வலைதளங்கள் நல்லது, எல்லாமே நல்லது, எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கண்களை குறித்து எச்சரிக்கையாயிரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாலிய பாவத்திற்குள்ள வாலிப பிள்ளைகளை விட, திருமணமாகாத பிள்ளைகளை விட திருமணமானவர்கள் தான் சிக்கியிருக்கிறார்கள் என்பது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுதான் புள்ளி விவரம். திருமணமாகாத பசங்க கூட சிலர் என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. பாலிய பாவத்தில் தொடுவதற்கும் பார்ப்பதற்கும் அதுக்கு இசைந்து போவதற்கும் அதை குறித்து அறிந்து கொள்வதற்கும் திருமணத்துக்கு முன்பாக இருக்கிற வாலிப பிள்ளைகள் பயப்படுறாங்க. ஆனால் திருமணமானவங்க பயப்படுறது இல்லை. துணிகரமாய் அவங்க செய்கிற பாவத்தினாலே
குடும்பத்தை சத்துருவானவன் கெடுக்கிறான். உன் கண்களை குறித்து எச்சரிக்கையாயிரு. Because Satan is using your eyes to destroy your life. உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் கெட்டு போவதற்கு ஒரு உதாரணமாக அல்லது ஒரு வழியாக, ஒரு வாசலாக, ஒரு டூலாக அவன் பயன்படுத்துகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய கண்கள் மீது ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். யோபு சொல்லுகிறான் 31:1 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் இது அதிகமாக சொல்லிக் கொடுப்பாங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, யூத் பிள்ளைகளுக்கு நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த வசனங்கள்லாம் நல்லது இருக்கட்டும். வாலிப பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய வசனங்கள்லாம் சில வசனங்கள் வசன வேதத்தில் இருக்குது. அதை சொல்லிக் கொடுங்க. நான் பேச எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தான். என்ன வசனம்? மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பார், அந்த வசனமா? இல்லை, இந்த வசனம் வாசிங்க. 31 யோபு 31. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் போதும். I made a covenant with my eyes. கண்களோடு எதுக்கு உடன்படிக்கை பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கண்கள் தன் இஷ்டம் போல செயல்படுவதற்கு எத்தனிக்கிறது, ஆயத்தமாயிருக்கிறது. தீர்க்கதரிசி இல்லாத நாட்களில், நியாயாதிபதிகள் இல்லாத நாட்களில், ஆசாரிகள் இல்லாத நாட்களில், ராஜாக்கள் இல்லாத நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வசனம் சொல்கிறது, அவன் அவன் தன் தன் மனம் போன போக்கின்படி. மனம்னா என்னது? கண்கள். கண்ணுக்கு எதெல்லாம் சரின்னு தோன்றினதோ அவைகளின்படி நடந்தான். எப்போதெல்லாம் இஸ்ரவேல் புத்தர்கள் அவனவன் தன் தன் வழி மனம் போக்கல வாழ்ந்தானோ அப்போதெல்லாம் கர்த்தர் அவர்களோடு இல்லை. எப்போதெல்லாம் தரிசிக்கிறவன் தரிசிக்கிற கண்களை தேவன் இஸ்ரவேல் புத்தர்கள் மேலே கர்த்தர் வைத்திருந்தாரோ அப்போதெல்லாம் கர்த்தர் ஜனங்களோட கூட இருந்து அவர்களை ரட்சித்தார், விடுவித்தார், ஆசீர்வதித்தார். உங்க குடும்பத்தில் தரிசிக்கிற கண்கள் வேண்டும். உன் சரீரத்தில் தரிசிக்கிற கண்கள் வேண்டும். நன்மையானதை தரிசிக்கணும். தூங்குனா கூட ஒரு ஊழியக்காரர் சொன்னதை நான் சமீபத்தில் கேட்டேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கனவுல கூட நீ தீங்கானதை காணவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கனவுல கூட நீ நன்மையானது தான் காண வேண்டும். திராட்சை கொடிகளை பார்க்கணும், நீருற்றுகளை பார்க்கணும், மேன்மையான உயிரை பார்க்கணும். ஸ்தோத்திரம். 92வது சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது எடுக்க வேண்டாம், 2 மிருகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அறியாத மிருகம், இன்னொன்று காண்டாம் மிருகம். அறியாத மிருகம், இன்னொன்று காண்டாம் மிருகம். அறிவில்லாத மிருகம். அறிவில்லாத மிருகம்னு யாரை, எதை சொல்லுது வசனம்னா மனுஷனை தான் சொல்லுது. காண்டாம் மிருகம் கூட பெட்டர். காண்டாம் மிருகத்துக்கு கூட கர்த்தர் ஒரு சித்தத்தை வச்சிருக்கிறாரு, பலத்தை வச்சிருக்கிறாரு. காண்டாம் மிருகத்தைக்கு தேவன் உண்டாக்குற பொழுது அதுல ஒரு சித்தம் இருக்கிறது. ஆனா மனுஷன் எதற்கு உண்டாக்கினானோ அந்த திட்டத்தை இழந்து தரிசனம் இல்லாதவனாய், கண்கள் இல்லாதவனாய், பார்க்க இயலாதவனாய், மூடனாய், அறிவில்லாதவனாய் இந்த பூமியிலே சுற்றி தருகிறான் என்று 92வது சங்கீதத்தில் நமக்கு அங்கே சமீபத்தில் அதை தியானிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. மனுஷனுடைய கண்கள் ஒரு மனிதனை புத்தினமாக்குறது. ஆகையால் தன் இஷ்டப்படி செயல்பட விடாதபடிக்கு உங்களுடைய கண்களை நீங்க என்ன செய்யுங்க? உடன்படிக்கை பண்ணுங்க. யாரோட உடன்படிக்கை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா வசனத்தோடு உடன்படிக்கை பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனம் சரியா, இது நான் பார்க்கலாமா, இதை நான் அப்சர்வ் பண்ணலாமா, இதை நான் கற்றுக்கொள்ளலாமா, இது எனக்குன்னு சுதந்திரிக்கலாமா?
அநேக ஜெபங்கள் நமக்கு கேட்கப்படாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய கண்கள் காண்கிறதெல்லாம் கேட்கறதுனால தேவன் நமக்கு செவி கொடுக்கறதில்ல. கர்த்தர் எவைகளை காண வேண்டும் என்று இருக்கிறாரோ அவைகளை காணும் பொழுது கர்த்தர் அது நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கண்களை குறித்து கவனமாக இருக்கணும். ஏனென்றால் கண்கள் நமது வாழ்க்கையை ஆண்டு கொள்ளத்தக்கதான வல்லமை உடையதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, விளக்கை ஏற்றி ஒருவனும் எதில் வைக்க மாட்டான்? மரக்காலில். மாறாக எதில் வைப்பான்? விளக்கு தண்டில் வைப்பான். அப்படி இருக்கும் பொழுது அது அநேகருக்கு வெளிச்சம் தரும். கண்களை பற்றி பேசும் பொழுது இதை சொல்றார். அதுபோல உன்னுடைய கண்களை தேவனை காணக்கூடாதபடிக்கு, வெளிச்சத்தை அறியாதபடிக்கு நிறைய பேஸ்கட், ஆங்கிலத்தில் ஒரு வேதாகமம் சொல்லுகிறது பேஸ்கட், கூடைகள். கூடைக்குள்ள யாராவது வைப்பாங்களா? குருடாக்கி வைப்பாங்களா? அநேகருடைய கண்களை பிசாசு உலகத்தினுடைய காரியத்தினால குருடாக்கி வச்சிருக்கிறான், மறைத்து வைத்திருக்கிறான். தேவனை காணக்கூடாது, தேவனுடைய சித்தத்தை அறியக்கூடாதபடிக்கு, அவர் இன்றைக்கு நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை காணக்கூடாதபடிக்கு நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நம்முடைய கண்களை எப்பொழுது கிறிஸ்துவுக்கு நேராக தண்டின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதோ அப்பொழுது அநேகர் தப்பித்து கொள்ளத்தக்கதான வெளிச்சத்தை தருகிறதாய் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியா, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு போதகனாக இருக்கணும். உங்கள் சபைக்கு ஒரு போதகர் இருக்கிறதை போல கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கு உங்களை ஒரு போதகனாக வச்சிருக்கிறார், ஆசாரியனை வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக உதாரணங்கள் உண்டு. யோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, இவர்கள் எல்லாரும் அவன் ஸ்தோத்திரம் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் புத்திரர்கள் கூட அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கும் பொழுது அவன் கூடார வாசலிலே அந்த குடும்ப தலைவனும் குடும்பத்தினரும் சேர்ந்து பலி செலுத்துவாங்க. உங்க குடும்பத்திற்கு நீங்க தான் ஆசாரியன். உங்க குடும்பத்தில் நீங்க தான் கண்கள். உங்க கண்கள் மூலமாக கர்த்தர் உங்க குடும்பத்திற்கு வெளிச்சத்தை கொடுப்பாராக. நீங்கள் வெளிச்சமாக இருப்பீங்கன்னு சொன்னால் எப்பேற்பட்ட பாதாள இருளை பிசாசானவன் குடும்பத்தில் கொண்டு வந்திருந்தாலும் உங்க பிள்ளைகள் பிசகாமல் நடக்கும்படிக்கு கர்த்தர் ஒளியின் பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவார், பாதுகாப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Let your home be a small church. Let your home be a house of prayer. எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும், என்னுடைய குடும்பம், என் வீடு ஜெப வீடு? ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படலாம் அப்படிலாம் சொல்ல, நான் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட சோபாட். அதனால் என்ன, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய மாமனாருடைய தாய் சாமியாடி, ஊழியம் செய்கிறவங்களெல்லாம் துன்பப்படுத்திருக்கு. ஊரில் ஆத மாதிரி சாமி ஆட முடியாது, பயங்கரமாக வியாதி படுக்கையில் படுத்து சாக கிடக்கும் பொழுது அந்த வழியாய் தெருவிலே சுவிசேஷம் சொல்ல போன 2 சகோதரி வந்து தொட்டு ஜோம் பண்ணாங்க. உடனே கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். என்றைக்கு கிறிஸ்துவை ருசிச்சாங்களோ அவங்க அப்பா சொல்லுவார், அந்த ஐயா சொல்லுவார், 24 hours எங்கள் வீட்டில் ஸ்தோத்திரம் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 24 hours அந்த அம்மா தூங்குனா தான் சோத்ரம் 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 சோத்ரம். பிசாசு பிடித்து தனக்கு ஆதாயமாக்கி கொண்டிருந்த ஒரு ஆத்துமாவை கண்களை திறந்தவுடனே அந்த வீட்டிற்கு வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றினதை போல உங்களுடைய கண்களை கர்த்தர் தொடும் பொழுது தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காய் உங்களை மாற்றி உங்கள் குடும்பத்தில் ஒருவரையாவது சத்துரு தன்னுடைய இருளுக்கு இரையாக்காதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஆகையால் உங்களுடைய ஜெபத்தை கூட்டுங்க. உங்கள் வீட்டில் உபவாச ஜெபம் இருக்கா? உங்கள் வீட்டில் காத்திருப்பு கூட்டம் இருக்கா? உங்கள் வீட்டில் ஆராதனை இருக்கா? உங்கள் வீட்டில் பலி இருக்கா?
உங்கள் வீட்டில் துதி இருக்கா? உங்கள் வீட்டில் காணிக்கை இருக்குதா? உங்கள் வீட்டில் காணிக்கப்பட்டி இருக்கா? காணிக்கப்பட்டி இருக்கா? உங்கள் வீட்டில் காணிக்கப்பட்டி வைங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. 100 ரூபா கொடுத்தீங்கன்னா காணிக்கை போட்டுட்டு மீதி என்ன செலவு. படித்து வந்து வேலைக்கு வந்தா பிறகு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும்னு சொன்னேன்னா ஒரு நாள் உங்களுக்கும் கொடுக்க மாட்டான், ஆண்டவரும் கொடுக்க மாட்டான். உங்கள் குடும்பம், உங்கள் வீடு, உங்கள் ஸ்தலம் ஒளியூட்டப்பட்ட கண்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை வந்தான். என்ன செய்யணும்னு கேட்ட உடனே அவன் சொன்னான், நான் பார்வை அடையணும். பார்வை அடைவாயாகன்னு சொன்னது மாத்திரமில்லை, அவர் கண்களை என்ன செய்கிறாரு? தொடுறார். ஜீசஸ் எம்பவர் த டெட் ஐ. மரித்து போன கண்களை கர்த்தர் ஒரு வல்லமை ஊற்றினபடினாலே, வல்லமையினால் நிறைச்ச உடனே அவனுடைய வாழ்க்கையில ஒளி வந்தது. எத்தனை பேருடைய உங்கள் குடும்பத்தில் எத்தனை கோணங்களில் மரித்த வண்ணமாக இருக்கிறதோ, அன்ப்ரொடக்டிவிட்டி, எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாமல், பசுமை இல்லாமல், அடிக்கட்டை காய்ந்தது போல உங்களுடைய வாழ்க்கை இருக்குமே. ஆனால் இந்த நாளிலே கண்களோடு கர்த்தருடைய வசனத்தோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ணுவீர்கள் என்று சொன்னால், குடும்பம் முழுவதையும் பிரகாசிப்பிக்கிற வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். அப்பொழுது நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமாம், உண்மையாகவே நான் சொல்கிறேன், தத்துரூபமாகவே சொல்கிறேன். உங்கள் வீட்டில் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம், துதி, ஆராதனை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். இவைகள் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுதும் தெளிவாக வைக்கும். எங்கள் வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரங்க வர்றது கிடையாது, ஆனால் விசுவாசிங்க எப்பவுமே எங்கள் வீட்டில் இருப்பான். எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க. சமைப்பாங்க, துவைப்பாங்க, சாப்பிடுவாங்க, படுப்பாங்க, இருப்பாங்க, போவாங்க. சொந்தக்காரங்க எங்கள் வீட்டுக்கு வர்றதே கிடையாது. ஏன் தெரியுமா? அநேகர் இருள் இருக்கிற ஜனங்கள், அவங்க எந்த விதத்திலும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள். தான் மகளுக்கு யாராவது செய்வன வைப்பாங்களா? மகளுக்கு யாராவது செய்வன வைப்பாங்களா? மகளுக்கு செய்வனை வச்சு அவளுக்கு வாழ்க்கை கெடுக்கக்கூடிய உள்ள தாய் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க. யாரும் வர்றதில்லை. அவங்க வராததுனால எங்கள் குடும்பத்தை கர்த்தர் கைவிடலை, இன்னும் அதிகமாக தன் ஆசை வச்சிருக்கிறார். உங்கள் குடும்பத்தை சில நபர்களினால தேவனுடைய வசனத்தின் மேலும் கொடுத்ததான வாக்குத்தத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு சத்ருவானவன் உங்கள் கண்களை குருளாக்கி வைத்திருக்கிறான். அது எவ்வளோ பெரிய உறவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய திக் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி அதை முறித்து போடும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கட்டளையிடுவார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கண்களோடு உடன்படிக்கை பண்ணணும். நம்முடைய கண்கள் மீது கர்த்தர் வச்சிருக்கிற சித்தத்தை அறியணும். தேவன் உண்டு பண்ணின கரத்திற்கு சித்தம், தேவனுடைய திட்டம் உண்டு, கால்களுக்கு திட்டம் உண்டு. வசனம் சொல்லுகிறது, கேட்கறதுக்கு காதுகளையும் பார்க்கறதுக்கு கண்கள். கண்களை பார்க்கறது தான் உண்டாக்குனார், பாவம் செய்யறதுக்கு இல்லை, பழி வாங்கிறதுக்கு இல்லை. கண்களை கர்த்தர் எதுக்கு உண்டாக்கினார்? பார்ப்பதற்கு. எதை பார்ப்பதற்கு? தேவனுடைய திட்டத்தை பார்ப்பதற்கு. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையில் நமக்கு தந்தருள்வாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கை பிசாசுக்கு ஆயுதமாக தங்களுடைய கண்களை வித்து போட்டிருக்கிறாங்க. சாத்தான், devil is not omniscient, omnipresent, omnipotent. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்க குடும்பத்தில், உங்க வாழ்க்கையில தேவன் செய்கிறதான காரியங்களையும் பாதுகாப்பையும் பிசாசு தன்னால் அறிந்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அவனுக்கு கண்கள் கிடையாது.
நமது வாழ்க்கையில நடக்கக்கூடிய தேவனுடைய ரகசியமான காரியங்களை கண்டறிவதற்கு பிசாசு நம்முடைய கண்களையே தான் பயன்படுத்துகிறான். எத்தனை பேருக்கு இந்த உண்மை உங்களுக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும்? நம்முடைய கண்களையே பிசாசு பயன்படுத்தி நமக்கே தீங்கு செய்து நமக்கே அழிவை கொண்டு வருவதற்கு நம்முடைய கண்களையே பயன்படுத்துகிறான். ஆகையால் இப்படி இருக்கிற இந்த உலகத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் நம்முடைய கண்களை குறித்து கவனமுள்ளவர்களாக இருப்போம். தரிசனத்தோடு எம்பவர் பண்ணுங்க. வசனத்தை வாசிங்க, பார்த்துக்கிட்டே இருங்க, வசனத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்கள் கண்களை வசனத்து மீது படணும். நல்ல பரிசுத்தம் முன்னோடியாக இருக்கிற தீர்க்கதரிசி உங்கள் கண்களை வைங்க. பாலா போன தீர்க்கதரிசி உங்கள் கண்களை பதிய வைக்காதீங்க. சோத்திரம். அந்த ஊழியக்காரர் தெரியும். ஒரு அம்மா சொல்லுது, 99 ஊழியக்காரங்க என்ன சொன்னாங்க, 99 ஊழியக்காரங்கள்லாம் அப்படிதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நம்முடைய கண்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, நமக்கு முன்னோடியாக போன திரளான சாட்சிகளுடைய மேகம் போட திரளான சாட்சிகள் பரிசுத்தவான்கள் மேல் இல்லாமல் விழுந்து போன தூதன் போல தான் இருக்குது. Do not take any bad example before your eyes. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அந்த விசுவாசி பற்றி எனக்கு தெரியும். அதிகமாக நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க அப்படி இருக்காங்க. அவங்கள ஏன் பார்க்குறீங்க? உங்கள் கண்களை கிறிஸ்து மேலே வைங்க. இந்த உலகத்தை ஜெயித்த, பாவத்தை ஜெயித்த பரிசுத்தவான்கள் மேலே வைங்க. யோபு மேலே வைங்க, அப்போஸ்தலன் பவுல் மேலே வைங்க. அவர்களெல்லாம் கண்களினால் வருகிற சோதனைகளையும் பாவங்களையும் அழிவையும் இந்த உலகத்தில் கர்த்தருக்காக ஜெயித்தவர்கள். ராஜ்யத்திற்கு சாட்சியாக கர்த்தர் அவர்களை மாற்றினார். உங்கள் வாழ்க்கை முழுவதும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு சாட்சி உள்ள கண்கள் உள்ள கர்த்தர் மாற்றுவாராக. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்கள் கண்களை வல்லமை உள்ளதாக மாற்றி தேவனுடைய காரியங்களை காணும்படிக்கும், இந்த உலகத்தின் அதிபன் சாத்தானவன் நாம் அழிக்காதபடிக்கு, சரீரம் முழுவதும் அழித்து போடாதபடிக்கு, குடும்பம் முழுவதும் அழிக்க போடாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை பாதுகாப்பாராக. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் நமது குடும்பத்தை அவர் திட்டத்துக்கு நிறைய நடத்துவார். நம்ம எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் யோபுவை போல என் கண்களோடு நான் இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆண்டவரே, செத்து போன மரித்து போன பார்வை இல்லாத ஒரு மனிதனுக்கு பார்வையை தந்ததை போல, பார்வையில்லாத என் கண்ணுக்கு, பார்வையில்லாத என்னுடைய கண்களுக்கு, ஒளி இல்லாத என்னுடைய கண்களுக்கு இப்படி நீ ஒளியை தந்துருளும்படி ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? ரீமானாமா ஷக்கரா தீனாதிராதியானாமா. அநேகருடைய கண்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அநேகருடைய கண்களை கர்த்தர் கலிக்கம் போட வேண்டியது இருக்கிறது. அநேகருடைய கண்களை கர்த்தர் காக்க வேண்டியது இருக்கிறது. அநேகருடைய கண்களை கர்த்தர் திறக்க வேண்டியது இருக்கிறது. அநேகருடைய கண்களை கர்த்தர் குணமாக்க வேண்டியது இருக்கிறது. எல்லாரும் சத்தத்தை வைத்து ஜெபம் பண்றீங்களா? ரிமனாமா ஷக்கரா தினமானா திரிகதி. few seconds எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய கண்களினாலே நான் இழந்த வாக்குத்தத்தங்களை நான் இப்பொழுது சுதந்திரிக்கும்படிக்கு என் கண்களை சுத்திகரிங்கப்பா. என்னுடைய பார்வையினால் இழந்த ஆரோக்கியம் இப்பொழுது நான் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கமான் everybody, come on. ரிமா ஷக்கரா தினமா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபிக்கிறீங்களா? கர்த்தரிடத்தில் கேட்கிறீங்களா? ஆமென், 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 ஆமென். கண்களினாலே அநேக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறாங்க. குறிப்பாக வாலிப பிள்ளைகள், உன்னுடைய கண்ணை சாத்தானுக்கு வித்து போடாதிருங்க. உங்களுடைய கண்ணை கர்த்தருக்கு பயன்படுத்துங்க. தரிசனங்களை காண வேண்டும், வசனங்களை காண வேண்டும். தேவ தூதர்கள் உங்களுக்கு ஊழியம் செய்யறதை காண வேண்டும். உங்களை பாதுகாக்கும்படி சேனையா இறங்கி இருக்கிற கர்த்தருடைய சேனையை உங்களுடைய கண்கள் காண வேண்டும். வானத்தின் பலகணி திறக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய கண்கள் காண வேண்டும். நேர்வழியாய் கர்த்தர் உனக்கு உண்டாக்க பாதையில் உன் கண்கள் காண வேண்டும். உனக்கு முன்பதாக தூதனை கர்த்தர் ஒவ்வொரு நாள் அனுப்புகிறாரு. அந்த தூதனை காண்கிற கண்களை கர்த்தர் உனக்கு தந்தரல வேண்டும். ஜோமனுங்க ரிபரப ஷக்கரா தினமானா தினிதினமா. இனி ஒரு கால நிகழ்ச்சிங்க காணாதபடிக்கு கர்த்தர் உங்களுடைய கண்களை குணமாக்குவாராக, குணமாக்குவாராக.
ஓ ஜீசஸ். ஓ ரமா சக்கரா. ஒருவேளை கண்களினால பாவத்தில் அடிமை இருக்கிறீங்களா? கண்கள் மூலமாய் உங்களை பரிசுத்த வாழ்க்கை தொந்தரவாகுதா? கண்கள் மூலமாய் உங்க ஜீவியம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா? உங்க கண்கள் உங்களுக்கு இடரா இருக்கிறதா? இப்பொழுதே அதை பிடிக்க போடு. இப்பொழுதே அதை சாக்ரிஃபைஸ் பண்ணு. இப்பொழுதே கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணு. இப்பொழுதே அதை கர்த்தருக்கென்று நீ நியமிப்பாயாக. கர்த்தருக்கென்று நியமிப்பாயாக. ஜெபம் பண்ணுங்க. பெரியவங்க வயசானவங்க எல்லாம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். எல்லாம் இதெல்லாம் வாலிப பிள்ளைங்க தான் பாவம் செய்வாங்க எல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் கண்களோடு நீ உடன்படிக்கை பண்ணுங்க. இப்பொழுது நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறேன். I sacrifice my eyes upon burning altar of holy God. பரிசுத்த தேவனுடைய பலிபீடத்தில் என்னுடைய கண்களை நான் இப்பொழுது பலி செலுத்துகிறேன். சுத்திகரிக்கப்படுகிறதாக, சுத்திகரிக்கப்படுவதாக. Open our eyes. உங்களுடைய கண்கள் சுத்திகரிக்கப்படுமையானா, உங்களுடைய கண்கள் திறக்கப்படுமையானா, இதோ வானம் திறக்கப்படுவதையும் மனுஷகுமாரன் எழுந்து நிற்கிறதை நான் காண்கிறேன் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தர் மகிமையானவர்களை கர்த்தங்களை காண செய்வாராக. மகிமையானதை, 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 அதிசயமானதை, கனமுள்ளதை உங்களுடைய கண்கள் காண்பதாக. உங்க பிள்ளைகளுடைய 20-30 வருஷத்துக்கு முன்பதாக கர்த்தர் வைத்திருக்கிற வளர்ச்சியை பெற்றோர்கள் நீங்க இப்ப காணணும். யாக்கோபு கண்டா. யாக்கோபு யோசேப்பை குறித்தவன் கண்டா. யோபு சொல்கிறான், அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களை காணும். My own eyes. உங்களுடைய கண்களை காணும். உங்களுடைய கண்களை காணும். உங்களுடைய கண்களே காணும். ஒரு சிலருடைய கண்களை கர்த்தர் குணமாக்குகிறார். எஸ், நான் ஆவில நான் உணர்கிறேன். கண்களை மூலமாய் உன் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறதா? கண்கள் மூலமாய் உன்னுடைய ஜீவியம் பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறதா? கண்கள் மூலமாய் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் தடைபட்டிருக்கிறதா? ஆவிக்குரிய கனிகளை அநேகருடைய கண்கள் தின்று கொண்டிருக்கிற இந்த நாட்களில் உன்னுடைய கண்களை கர்த்தர் உனக்கு தந்ததான ஆவிக்குரிய கனிகளை தின்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஆவிகளை குணமாக்குவார். இப்பொழுது குணமாக்குவார், குணமாக்குவார். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே மே தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறி ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டுமே மே தேவா. முன்மாறி பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகுமே, என் தலையை நனைக்க ஆவியில் நிரப்புமே. பாத்திரம் அழிந்தோடும் நிச்சலால மூழ்கியே தேவ அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவை தித்திரோ ஊற்றப்பட வேண்டுமே. ஆமென், ஆமென். உரமனரை காராதிரிது உற்றணுவே ஊற்றப்பட. ஆமென், ஆமென். உயிர்ப்பிக்க வேண்டுமே மே தேவா. பொழிந்திட்ட ஆவியை பொழிந்திடுமே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் கொடுத்ததான ஆரோக்கியமான கண்களுக்காக, ஆரோக்கியமான கண்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆரோக்கியமான கண்களை கர்த்தர் நம்மிடத்தில் சிருஷ்டித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சுத்தமுள்ள கண்களை கர்த்தர் நமக்கு தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவனை தரிசிக்கிற கண்களை கர்த்தர் நமக்கு தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற சகல ஆயுதங்களையும் காணத்தக்கதான கண்களை கத்த தந்தபடியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நமக்கு விரோதமாய் பரவி பாய்கிறதான யோர்தானை காணும்படி கத்த தந்த கண்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். செங்கடலிலே ஆழங்களிலே கத்த நமக்கு உண்டு பண்ணின பாதைகளை காணும்படி கத்தர் கொடுத்த கண்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மேகங்களின் மீது மகிமையோடு வருகிற நமது மணவாளனை காணத்தக்கதான கத்த கண்களை தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இனி வரும் பலனை காணும்படி கத்த நமக்கு தந்த கண்களுக்காய் ஸ்தோத்திரிப்போம். பரலோக பிதாவே, இந்த நாள் நல்ல நாள், நீர் எங்களுக்கு உண்டு பண்ணின நாள். கண்களினாலே கெடுத்துக்கொண்ட எங்க வாழ்க்கையை இந்த நாளில் உயிர்ப்பித்து குணமாக்கி செதில்கள் விழ ஆண்டவரே குணமாக்க முழுமையான ஆரோக்கியம் அடைதான கண்கள் எங்களுக்கு தந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளை மாற்றும்படி முழுமையாக அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்கள் மூலமாய் வருகிற பாவங்கள், கண்கள் மூலமாய் வருகிறதான சாபங்கள், கண்கள் மூலமாய் வருகிறதான கர்த்தருக்கு விரோதமான அருவருப்பான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அழிக்கப்பட்டு போவதாக, சுட்டரிக்கப்பட்டு போவதாக. கண்கள் மூலமாய் உண்டாக்கப்பட்ட எல்லா பலிபீடங்களை இயேசுவின் நாமத்தில் தகர்க்கப்பட்டு போவதாக. பிரேக் ஆஃப், பிரேக் ஆஃப். ரிமானா ஷக்கரா தெனாமா. பரிசுத்த வசனத்தோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு பதிலாக பாவத்தோடு உடன்படிக்கை பண்ண கண்கள் இப்பொழுது கர்த்தருடைய அக்கினியினால் சுத்தரிக்கப்படுவதாக. பாவத்திற்கென்று எழுப்பப்பட்ட தோப்புக்கள், பலிபீடங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தகர்க்கப்படுவதாக. பரிசுத்தத்திற்கென்று ஒரு பலிபீடம் எழும்பட்டும் ஆண்டவரே. துதிகளுக்கென்று ஒரு பலிபீடம் எழும்பட்டும் ஆண்டவரே. தேவனை உயர்த்ததுக்கென்று ஒரு பலிபீடம் எழும்பட்டும் ஆண்டவரே. உம்மை காண்கிற கண்களை எங்களுக்கு தந்தருளும், பலப்படுத்தும், உயிர்ப்பியும், உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுங்கிற வல்லமை நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரிந்து இருப்பதாக. ஜெய கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.